வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மிக மிக மகிழ்ச்சியாக உங்கள் முன் நிற்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காவிரி விவகாரம் முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவு. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தகவல். அரவிந்த் கெஜ்ரிவால் உடல்நிலை பாதிப்பு. சிறை நிர்வாகம் மீது ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் பாஜகவிற்கு எதிரான போக்கு நிலவுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தகவல். அரசுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, ஒரு மாணவர் கூட பள்ளிக்கு பசியோடு செல்லக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்த பின் உரையாற்றிய அவர், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கும் பெண்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரின் முன்னேற்றத்திற்காக, எதிர்காலத்திற்காக முதலமைச்சராக இருந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிக மிக மகிழ்ச்சியாக உங்கள் முன் நிற்கிறேன். காலை உணவு திட்டம் மூலம் பெற்றோரின் பொருளாதார சுமையை அரசு குறைத்துள்ளது. மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து அரசு செயல்படுத்தி வருகிறது. பள்ளிக்கு வரும் மாணவர்களின் பசியை போக்கும் திட்டம்தான் காலை உணவு திட்டம். அரசுக்கு நிதி நெருக்கடி இருந்த போதிலும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம். இத்திட்டத்தின் மூலம் 20.73 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் சத்தான உணவை சாப்பிடுகிறார்கள். அரசுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, ஒரு மாணவர் கூட பள்ளிக்கு பசியோடு செல்லக்கூடாது. சங்க இலக்கியத்தில் பசிப்பினி போக்குவது குறித்து பல்வேறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. குழந்தைகள்தான் எதிர்காலத்தின் சொத்து என்பதால் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் படிப்புக்கு எந்த தடையும் ஏற்படக்கூடாது என்பதே எனது எண்ணம். காலை உணவு திட்டம் மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அளிக்கிறது. பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையையும் அதிகரித்துள்ளது. அமைச்சர்கள், அதிகாரிகள், MP, MLAக்கள் உள்ளிட்டோரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, எந்த பள்ளியிலும் வழங்கப்படும் உணவின் விகிதம், தரம் குறையக்கூடாது. பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் வரப்பிரசாதம். இவ்வாறு அவர் பேசினார். மிக மிக மகிழ்ச்சியா உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். என் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், கலைஞர் உரிமை திட்டம் என தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள்னு உங்களோட முன்னேற்றத்திற்கும் எதிர்காலத்திற்கும் முதலமைச்சராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு, பாடுபடக்கூடிய எண்ணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துக்கிட்டு இருக்கு. இந்த மகிழ்ச்சியை வழங்கின தமிழ்நாட்டு மக்களான உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளோட பசியை போக்கணும்னு முடிவு பண்ணி உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம். சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்தை இன்னும் காலை உணவு சாப்பிடணுன்னு சொன்னதை கேட்ட உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம். அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்கக்கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன்.
பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 15/9/2022 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் இத்திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடங்கி வைத்தார். முன்னதாக புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிக்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த உணவின் தரத்தை பரிசோதித்த அவர் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழந்தைகளுடன் அமர்ந்து உணவு உண்டார். அருகில் அமர்ந்திருந்த சிறுமிகளுக்கு காலை உணவை ஊட்டிவிட்டு அவர்களுடன் பேசியபடி தானும் உணவருந்தினார். இத்திட்டத்தின் மூலம் 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 2,23,536 குழந்தைகள் பயனடைவார்கள் என கூறினார். என் பேர் கீர்த்தனா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் ஊர் மப்பேடு. எங்களால் காலையில் சாப்பிட கூட முடியாது. பட்னியாக கூட வந்திருக்கோம். ஒரு சில டைமில் மம்மி டாடி கூட கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. பட்னியாக தான் வந்திருக்கோம். எங்களுக்கு காலை உணவு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு நன்றி. முதல்வர் ஐயாவிற்கு நன்றி. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஒரு மாதிரி இருந்துச்சு. எங்ககிட்ட நல்லா படிக்கணும், இனிமேல் ஸ்கூலுக்குலாம் வரணும் அப்படி சொல்லினாங்க. என் பெயர் ஆசினி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மப்பேட்டிலிருந்து வருகிறேன். காலை உணவு தந்த முதலமைச்சர் தாத்தாவுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு 12ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 20 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 11,500 கன அடி தண்ணீர் திறந்துவிடும்படி காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்தது. இதற்கு கர்நாடக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. கர்நாடக அணைகளில் போதிய தண்ணீர் இல்லாததால் இந்த மாதம் இறுதி வரை தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று அறிவித்தது. இந்நிலையில் தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடும்படி காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்திருப்பது குறித்து ஆலோசிப்பதற்காக பெங்களூருவில் நேற்று முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவிரிக்கு நீர் தரும் 4 அணைகளின் நிலவரங்கள் குறித்து அதிகாரிகள் விளக்கினர். இதனை அடுத்து தமிழகத்திற்கு காவிரியில் வினாடிக்கு 8000 கன அடி நீர் திறக்க கர்நாடக அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. தற்போதைக்கு 11,500 கன அடி வீதம் தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட முடியாது என்றும் 8000 கன அடி நீர் திறக்கப்படும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காவிரி விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேச்சுக்கு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். வேலூரில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் காவிரி விவகாரத்தில் கர்நாடகா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்காமல் இருக்கிறது. அவர்கள் உரிமையை அவர்கள் கேட்கிறார்கள், நமது உரிமையை நாம் கேட்கிறோம். அணைகளில் இருந்துதான் நமக்கு தண்ணீரை பெற வேண்டும். ஆனால் அதற்கும் குறைவாக நாங்கள் 800 தான் தருவோம், 700 தான் தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில மேட்டூர் அணைக்கு அவர்கள் 15/7 இன்றைக்கு வரையில் நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு 4047 கனஅடி தான் வந்திருக்கிறது. இது குறித்து நேற்று மாலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசினார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன என்றால் தண்ணீர் அங்கே மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. மேலும் எவ்வளவு பெறுகிறார்கள் என்று பார்த்து
அடுத்த நடவடிக்கை என்ன எடுப்பது என்பதையும் நான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சென்னை கொண்ட பிறகு அது ஒட்டி நடவடிக்கை எடுக்கப்படும். காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து கட்சி கூட்டம் அல்லது கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவதா என முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று கூறினார். கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இருக்கிறது, ஆனாலும் தமிழகத்திற்கு திறக்கவில்லை. இதுவரை 40.47 கன அடி தண்ணீர் மட்டுமே மேட்டூர் அணைக்கு வந்துள்ளது என்று அவர் கூறினார். அதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ அனைத்து தண்ணியை விட்டு கட்டி வைக்க முடியாது தண்ணியை. ஆகையினால் முதல் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதா இல்லையா, அல்லது நாமே அவர்களுக்கு கடிதம் எழுதுவதா, ஒழுங்காற்று குழுக்கு நேராக போய் செக்ரட்டரி சொல்வதா என்பதை முதலமைச்சர் முடிவுதான் எடுப்பார்கள். மேல்முறையீடு அவங்க பண்றேன்னு சொல்றாங்க. கர்நாடகா ரொம்ப நம்பி நாம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். என்ன விடவாளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம், அவர்தான் கொடுக்கன்னு சொல்லணும். ஒன்னு வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் இன்னொரு மழை அதிகமா பெய்யுதுன்னா நீங்க வேணாம்னாலும் கொடுக்க ஆகணும். ஆகையால் ஒண்ணு பேர் பெற்றது. பாஜக அரசு சதி செய்து போலி வழக்கில் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்தது என்று ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். சிறையில் உள்ள அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அவர் உடல் எடை குறைந்து வந்தார். அவருக்கு ஜாமீனும் கிடைக்காமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கெஜ்ரிவாலின் உடல்நிலை மோசமான நிலையை எட்டி இருப்பதாக அவரது கட்சி சார்பில் கூறப்பட்டுள்ளது. நேற்று ஆம் ஆத்மி கட்சி கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அதிஷி, கெஜ்ரிவால் நீரிழிவால் தீவிரமாக பாதிக்கப்பட்டு உள்ளார். அவரது சர்க்கரை அளவு மோசமாக குறைந்துள்ளது. பாஜக அரசு சதி செய்து போலி வழக்கில் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்து அங்கு அவரது உடல் நலம் கவனிக்கப்படாமல் கவலைக்குரியதாக மாறியிருக்கிறது. அவரது உடல் எடை 8.5 கிலோ குறைந்துள்ளது. அவரது சர்க்கரையின் அளவு 50க்கும் கீழ் பலமுறை சென்றுள்ளது. இது கவலைக்குரியதாகும். இதற்கு சிறையில் உரிய சிகிச்சை அளிக்காவிட்டால் அவர் பக்கவாதம் அல்லது மூளையில் இரத்த கசிவு போன்ற கொடிய தாக்குதலுக்கு ஆளாகலாம். இது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றத்தை அணுக முடிவு செய்துள்ளோம் என்று அவர் கூறினார். மேற்கு வங்காளத்தில் 4 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது. 7 மாநிலங்களுக்கு உட்பட்ட 13 சட்டசபை தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் 10 இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றியது. பாஜகவிற்கு வெறும் 2 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. மேற்கு வங்காளத்தில் 4 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், நாடு முழுவதும் பாஜகவிற்கு எதிரான போக்கு நிலவுகிறது. இது மிகவும் தெளிவாக உள்ளது. ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் கூட பாஜகவிற்கு சாதகமாக இல்லை. ஆனாலும் அவர்கள் விசாரணை அமைப்புகளின் ஆட்சியை மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். பல்லடம் அருகே தம்பி வாகனத்தை இயக்கி வந்த போது ஏற்பட்ட விபத்தில் அக்கா உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியை சேர்ந்த கார்த்திக் பிரபு, இவரது மனைவி பவித்ரா தனது குடும்பத்துடன் பொள்ளாச்சியில் உள்ள மாசாணி அம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளனர். பின்னர் வீடு திரும்பும் போது பவித்ராவின் தம்பி மதன் காரை இயக்கி வந்த போது பல்லடம் அருகே வெங்கடாபுரத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரமாக இருந்த மரத்தில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 4 பேரில் பவித்ரா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற 3 நபர்கள் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் முதலமைச்சரின் காலை உணவு வழங்கும் திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இன்று முதல் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் நெரூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் மாணவ மாணவிகளுக்கு உணவுகளை பரிமாறி அவர்களுடன் அமர்ந்து காலை உணவு அருந்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் கவிதா, துணை மேயர் சரவணன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அருகே காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்தினர்
பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணம் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் வண்டலூர் சாலையில் உள்ள மாம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரா ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 250 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அப்போது 4ஆம் வகுப்பு மாணவி தீபிகாவிற்கு பிறந்த நாள் என்று சக மாணவர்கள் கூறியதை அடுத்து தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த மாணவிக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி கௌரவித்தனர். விருதுநகர் அருகே தனியார் சிமெண்ட் ஆலை வளாக குடியிருப்பிற்குள் புகுந்து 80 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். விருதுநகர் சாத்தூர் சாலையில் உள்ள தனியார் சிமெண்ட் தொழிற்சாலை வளாகத்தில் துணை மேலாளர்கள், அலுவலர்கள் உள்ளிட்டோரின் குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் ஆலையில் மெக்கானிக் பிரிவு துணை பொது மேலாளராக பணிபுரிந்து வரும் பாலமுருகன் மற்றும் நிர்வாக பிரிவு துணை பொது மேலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் சனிக்கிழமை வெளியூருக்கு சென்றுள்ளனர். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் ஆலையை சுற்றியுள்ள பலத்த பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி இருவரின் வீட்டு கதவுகளையும் உடைத்து உள்ளே புகுந்தனர். இதில் பாலமுருகன் வீட்டில் பீரோவில் இருந்த 80 சவரன் தங்க நகைகள், 10,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த விருதுநகர் எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா விசாரணை நடத்திய நிலையில் வச்சக்காரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள தொடக்க பள்ளியில் அமைச்சர் மெய்யநாதன் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவு அருந்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை சரவணம்பட்டியில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2024ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கான முதல் நாள் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் விஜிலா எட்வின் கென்னடி வரவேற்புரை நிகழ்த்திய நிலையில் மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் திராவிட இயக்க தமிழர் பேரவை நிறுவன தலைவர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலைஞரை பற்றி சீமான் அநாகரிகமாக விமர்சித்ததால் சீமானை பற்றி விஜயலட்சுமி கூறியதை பொதுவெளியில் மக்களிடம் எடுத்து சொல்வோம் என்று தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள அருள்மிகு தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்திக்கு மறைமுக ஏலத்தில் உரிய விலை கிடைக்கவில்லை என கூறி விவசாயிகள் கடந்த வாரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அப்பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1970ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பயின்று முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 1968ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்று 75 வயது 2 முன்னாள் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் 1500 முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் ஓய்வு பெற்ற மாநில பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அறிவொளி கலந்து கொண்டு முன்னாள் மாணவர்களை வாழ்த்தினார். பழவேற்காடு ஜெகதாம்பாள் சுப்பிரமணியம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த 65 ஆண்டு கால முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து கடந்த ஆண்டு முன்னாள் மாணவர் சங்கம் ஆரம்பித்தோம். அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு விழாவாக அனைத்து பிரிவுகளை சார்ந்த இந்த 65 ஆண்டு கால முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து ஒரு விழாவாக நடத்தி இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கும் பள்ளியின் செயல்பாட்டிற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பித்து கடந்த ஆண்டு பழவேற்காடு அதனை சுற்றியுள்ள 38 கிராமங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து அவர்களையும் இந்த பள்ளியில் வளர்ச்சியில்
பள்ளியின் அன்றாட நடவடிக்கையில் பங்கேற்று பள்ளியின் மாணவர் ஒழுக்கம், கட்டுப்பாடு மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் அனைவரையும் இணைக்க வேண்டிய நோக்கத்தோடு இணைந்து அதன் பிறகு பல்வேறு வகையான பங்களிப்புகள் தனிநபராக, நிறுவனமாக அவங்கவுங்க இந்த பள்ளிக்கு நிறைய நன்கொடைகள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கடந்த ஆண்டு ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தபோது நமது மாணவர் சங்கம் அதனை முன்னேற்று 2-3 முன்னாள் மாணவர்கள் தங்கள் பங்களிப்பாக அதனை செய்ய முன்வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது பள்ளியில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. பள்ளியில் உள்ள அனைத்து கட்டிடங்களும் எங்கள் சங்கம் சார்பிலே சீரமைக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் பீடம்பள்ளி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 5 முதல் 40 வயது வரையிலான மாணவ மாணவிகள் மற்றும் ஆண்கள், பெண்கள் என 230க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுமார் 5 மணி நேரம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். இதனை அடுத்து சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அனைத்து மாணவர்களும் சீரும் சிறப்புமாக இன்னைக்கு நல்ல முறையில் 5 மணி நேரம் நிற்காம செஞ்சிருந்தாங்க. இந்த கலை எதுக்கு இந்த மாதிரி வேல் நடத்துறோம் அப்படிங்கிற காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலையான இந்த சிலம்பம் பெரிய மேலே டெவலப் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலம்பம் மாணவர்களுக்கு 3% அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்துருக்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய சப்போர்ட் நம்ம சிலம்ப மாணவர்களுக்கு வேணுங்கிறத இதன் தெரிவித்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. இங்கே வந்தவங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இதுக்கு எல்லா ஆசான்களும் எங்களுக்கு துணை இருந்து நல்ல முறையில் இந்த வேல் ரெக்கார்டு முடிச்சுக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள CSI நடுநிலை பள்ளியில் 1993 மற்றும் 1994ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மாணவர்கள் ஆசிரியர்களிடம் பிரம்பால் அடிவாங்கியும் காதை திருகிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பெண் விவகாரத்தில் மதுவில் விஷம் கலந்த நபரை கொலை செய்துவிட்டு நடிகர் வடிவேலுவின் சூனா பானா காமெடி டெக்னிக்கை பயன்படுத்தி தப்பிக்க முயற்சித்த ஜோதிபாசு என்பவரை பெரம்பூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 8 மாதங்களில் 2 முறை தன்னை கொலை செய்ய முயற்சி நடந்துள்ளதாக எலான் மஸ்க் கூறியுள்ளார். அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அந்நாட்டின் முன்னாள் அதிபர் டிரம்பை துப்பாக்கியால் சுட்டதில் லேசான காயத்துடன் அவர் உயிர் தப்பினார். இந்த கொலை முயற்சி சம்பவம் உலகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்களின் தலைவர் எலான் மஸ்க் கடந்த 8 மாதங்களில் 2 முறை தன்னை கொலை செய்ய முயற்சி நடந்ததாக கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஆபத்தான காலம் வரும், கடந்த 8 மாதங்களில் 2 முறை தன்னை கொலை செய்வது முயற்சி நடந்துள்ளதாகவும் 2 பேர் தனித்தனி சந்தர்ப்பங்களில் தன்னை கொலை செய்ய முயன்றதாகவும் டெக்சாஸில் உள்ள டெஸ்லா தலைமையகத்திற்கு அருகில் அவர்கள் துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்பு செய்திகள். மிக மிக மகிழ்ச்சியாக உங்கள் முன் நிற்கிறேன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காவிரி விவகாரம் முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவு, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தகவல். அரவிந்த் கெஜ்ரிவால் உடல்நிலை பாதிப்பு, சிறை நிர்வாகம் மீது ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் பாஜகவிற்கு எதிரான போக்கு நிலவுகிறது, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.